74 அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து மாலைக்கண் நோய் அந்த மாதிரி கண் குறைபாடுகளோட நிறைய பேர் இருந்திருக்காங்க. 50 வயசுக்கு 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அது கண் புரை நோய் வந்து ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி வரல. ஏன் வரல அப்படின்னா, அன்னைக்கு நிலைமைக்கு ரொம்ப வந்துட்டு சத்து குறைபாடுனால தான் கண் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அப்போ வந்து அந்த 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதனால வந்துட்டு ஏன் இந்த மாதிரி இப்போ தொழிலை வந்து முன்னேற்றணும் அப்படின்னா மனித வளத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா? மனித வளத்தை யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னா, அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்துட்டு தோணுது. இவங்க வந்துட்டு கண்ணில் வந்து மாலைக்கண் நோய் ஏற்பட்டதுக்கப்புறமும் சரி, கண்புரை வந்ததுக்கப்புறமும் சரி, அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போய் அவங்களால வேலை பார்க்க முடியாமல் சாப்பாடுக்கு எந்த வழியும் இல்லாமல் ஒன்று பிச்சை எடுக்கிறாங்க, இல்லைனா இறந்து போயிடுறாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்போ வந்து இலவச கண்ணொளி வழங்கும் திட்டம்னு ஒன்று ஏற்படுத்துகிறாரு. அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இலவச கண்ணொளி வழங்கும் திட்டத்தில் ஒரு 5 டீம் வந்து அமைச்சு சென்னையில் 2, மதுரையில் 1, தஞ்சாவூரில் 1, கோயம்புத்தூரில் 1 வைக்கிறாங்க. அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு கேம்ப்லையும் 2000 பேருக்கு ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கண் புரை வந்தவங்களுக்கும் சரி, கொஞ்சம் கண்ணில் லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து அப்புறம் வந்துட்டு கண்ணாடி போட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இவங்க வந்து அந்த டீம் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே, கிராமங்களுக்கோ இருக்கோ போகிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற அந்த தலைவர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து ஒரு ஸ்கூலையோ இல்லை ஒரு மண்டபத்தையோ வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் கண்ணில் குறைபாடு இருக்கோ இப்படிலாம் வந்து அவங்கள அந்த அந்த மனித வளத்தை முன்னேற்றணும் அப்படின்னா அவங்க வந்து உழைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சோர்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்காங்க.